வணக்கம். இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட்டில் வராத 5 வேலைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பில்டிங்கு ஆல்ரெடி இந்த பில்டிங் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இல்லாதவங்க இந்த ஐ பட்டனில் பாருங்கள். இந்த பிளானில் நம்ம பேசிக்காக எடுத்து நம்ம எது வரும் எது வராதுன்னு பார்த்துக்கலாம். ஏரியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த க்ரீன் கலர் இருக்கிற அவ்வளவுமே நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கு எடுக்கக்கூடியது. முதல்ல பார்த்தோன்னா 1082 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதில் எதெல்லாம் ஆட் ஆகும்னா டோட்டலாக எல்லாமே ஆட் ஆகுது. போர்ட்டிக்கோ வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நமக்கு ஸ்டேர் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த பில்டிங்கை இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஸ்டேர் கேஸ் நமக்கு வீட்டுக்குள்ளே வரதுனால ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் அதுலேயே நம்ம ஆட் ஆகுது. நம்ம இப்போ சப்போஸ் இது மேலே ஒரு தனியாக ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிறதுனால வெளியே வரும் பட்சத்தில் அது ஸ்கொயர் ஃபீட் வெளியே நமக்கு ஆட் ஆகும். அது வரும் பட்சத்தில் ஒரு 60-70 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டேர் கேஸ் மட்டும் வரும். அதாவது லேண்டிங் 3 அடி 4 அடி லேண்டிங் அவ்வளோது தான். நம்ம லேண்டிங் இங்கேருந்து 15 அடி 20 அடி போட்டோம்னா அது ஸ்கொயர் ஃபீட்டில் அதுவும் ஆட் ஆகும். அது நமக்கு பால்கனி அந்த ரேஞ்சில் நமக்கு ஆட் ஆகும். ஆட் ஆகாது. இன்னொரு விஷயம், செப்டி டேங்க் நமக்கு ஆட் ஆகாது. ஏன் செப்டி டேங்க் ஆட் ஆகாதுன்னா செப்டி டேங்க் ஆட் ஆகாது, லீச் பிட்டும் நமக்கு இதில் ஆட் ஆகாது. சம்ப் ஓவர் ஹெட் டேங்குன்னா நமக்கு மேலே வீட்டுக்கு மாடியில் கேபின் ரூமில் மொட்டை மாடிகளில் டேங்க் இருக்கக்கூடிய அந்த டேங்க்கும் நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆட் ஆகாது. நமக்கு காம்பவுண்ட் வால் அதுவும் அடிஷ்னல் ஸ்கொயர் ஃபீட், அது அடிஷ்னல் ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட்லேயும் நமக்கு ஆட் ஆகும். அதுபோக இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆட் ஆகாது. கேட்டும் காம்பவுண்ட் வால் கேட் எதுவுமே ஆட் ஆகாது. எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு பார்க்கும் பட்சத்தில் இப்போது பேஸ்மெண்ட்டு நார்மலாக 3 அடி 4 அடி ஹைட்டு இருக்கும். சில பில்டிங் பள்ளத்தில் இருக்கும் பட்சத்தில் 5 அடி 6 அடி போகும் பட்சத்தில் அந்த 2 அடி 3 அடி அது அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரூம் ஹைட்டு நார்மலாக 10 அடி தான். எல்லாருமே நார்மலாக 10 அடி ரூம் ஹைட்டு தான் இருக்கும். சில வீடுகளில் 11 அடி வைங்க, நாங்கள் ஓவர் சீலிங், அதாவது இந்த பில்டிங் இந்த பிளான் எடுத்துக்கிட்டோம்னா படியோட அதாவது இது பண்ணுற மாதிரியே நம்ம ரூஃப் போட்டு முடிச்சிட்டோன்னு வைங்களேன், ஒரே ரேட்டில் முடிஞ்சிடும். இதே இது இப்போ நான் நார்மலாக போட்டிருக்கேன். இதே இது இந்த மாதிரி ஹை ரூஃப் சீலிங் அப்படி வரும்போச்சில் இந்த இவ்வளோ தான் ஃபஸ்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரு ரூஃப் சீலிங் இருக்கும். இவ்வளோ தான் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் சீலிங் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போ டேரெக்டாக மிச்சம் இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு ஹை ரூஃபில் நமக்கு இருக்கும். அதெலாம் அடிஷ்னல் சில இன்ஜினியர்ஸ் நமக்கு இதுலேயும் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாருமே செஞ்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் வரும். அப்படி என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்குனா, இது நார்மலாக நமக்கு ரூம் ஹைட் 10 அடி, நம்ம முட்டு சாரம் போடுறதெல்லாம் 10 அடி தான் போடுவோம். இந்த மாதிரி போகும் பட்சத்தில் 2 ஃப்ளோர் போகுது, 20 அடி ஆயிடுது. அதனால் நம்ம 2 செட்டு சாரம் போட வேண்டியது வரும். எல்லாமே டபுள் ஒர்க் ஆகும். பிளாஸ்டரிங்லேருந்து பூச்சிலேருந்து பெயிண்டிங்லேருந்து எல்லாமே நமக்கு சாரம் கட்டி, அதாவது தொங்கு சாரம் போட்டு இப்படி அதெல்லாம் அடிஷ்னல் ஒர்க் ஆகும். அதுபோல் சம்ப் எடுத்துக்கிட்டோன்னா போர்ட்டிக்கோ கீழே உள்ள சம்ப் எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸிமம்
நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து அடிஷ்னல் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து போர்ட்டிக்கு கீழே சம்பு போடுறதுனால இன்னொன்று என்னென்னா 4 பக்கமுமே நமக்கு ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது கதவு, ஜன்னல், செவுரு எதுவுமே இல்லாதனால நம்ம ஃபுல்லாக அந்த காஸ்ட் ஆஃப் மணியில் நம்ம சம்பு போடலாம். ஓரளவுக்கு அதை நல்ல சம்பு நம்ம போட்டுக்கலாம். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சில இன்ஜினியர்ஸ் செஞ்சு கொடுக்காங்க. பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் செஞ்சு கொடுக்குறது இல்லை. ஓவர் ஹெட்டை ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவும் நிறைய இன்ஜினியர்ஸு மேலே உள்ள சின்டெக்ஸ் டேங்க்கும் நம்ம செய்கிறாங்க. அதுபோல் நமக்கு சின்டெக்ஸ் செய்யலாம். அதுபோல் நமக்கு பிரிக் ஒர்க்கில் காங்கிரீட்டில் செய்கிறாருந்தா அது எக்ஸ்ட்ரா காஸ்ட், அது காஸ்ட்டு வந்து தனியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.